ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். அதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் kindly subscribe and also share among your friends, okay? And this video is also for the teachers, those who are in service also, okay? Those who don't know anything about the requirement அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ those who already know, you can also please, okay? And then இப்போ நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா head of the department, okay? So now the student teachers, the freshers, or the 1 or 2 to 3 years experienced teachers for you also. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், கோர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எஜுகேஷன், ஓகேங்களா? மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கலாம் அலாங் வித் த பிஎட். ஸோ பிஎட் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே முடிச்சிருப்போம். ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி எம்ஏ ஆர் எம்எஸ்சி அக்கார்டிங் டு யுவர் சப்ஜெக்ட். அண்ட் தென் if you are in a college means you should have completed the PhD in your subject, and also net update PhD இல்லைனா net or SLET or SET exam complete பண்ணிடணும். And if you are in the government job, government collegeல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா you will also have the PhD and also exams வச்சுருப்பாங்க, அதாவது HOD எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் ப்ளஸ் சீனியாரிட்டி பேஸ் பண்ணியும் வந்து we can apply for the head of the department, சரிங்களா? this is the first and foremost thing. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் how many years? 8 to 12 years of teaching experience இருக்கணும். சப்போஸ் you are in the college அப்படின்னா it is the 10 to 15 years of experience plus 5 years of associate professor ஒர்க் பண்ணியிருக்கணும். And then government colleges means it is 15 to 20 years of experience plus eligibility rank must be there, my dear teachers. And the third criteria என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி. ஸோ சீனியர் மோஸ்ட் பிஜி டீச்சராக இருக்கணும் if you are in the school. If you are in the college means again the senior most professor or associate professor இருந்திருக்கணும். And then government colleges there also the seniority most professors will be given priority for the HOD of the department. Fourth criteria, fourth requirement வந்து performance. As a school teacher வந்து you would produce 100% results in your subjects and no complaints in your career. And then college professors இருக்கீங்க அப்படின்னா ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் பிஹெச்டி ஸ்காலர்ஸை வந்து கைடன்ஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஏபிஐ ஸ்கோர் இதெல்லாம் பார்ப்பாங்க. தென் கவர்மெண்ட் ஹெச்ஓடி போஸ்ட் அப்படின்னா வாட் ஆர் த ரெக்குவயர்மெண்ட்ஸ்? ஏசிஆர் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கணும் லாஸ்ட்டு 5 yearsல. And then fifth criteria பார்த்தீங்கன்னா admin skill. So first and foremost thing is timetable, அதாவது டைம்டேபிள் அலாட்மெண்ட் அண்ட் தென் ஸ்டாஃப் ஹேண்ட்லிங். இது வந்து ஃபார் த ஸ்கூல் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து காலேஜ் டீச்சர்ஸ் பார்க்கலாம். காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக அப்படின்னா நேக் சிலபஸ் அப்படி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பட்ஜெட் ஹேண்ட்லிங் அண்ட் தென் யூஜிசி ஒர்க்லாம் இருக்கும். இதுதான் வந்து அட்மின் ஸ்கில் ஃபார் த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ். தென் கவர்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறீங்க ஃபார் த ஹெச்ஓடி போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைல் டிஸ்போசல், நிறைய வந்து ஃபைல்ஸை வந்து we have to go through. அண்ட் தென் ஸ்டாஃப் கண்ட்ரோலிங் இருக்கணும். இங்கேயும் வந்து பட்ஜெட் ஹேண்ட்லிங் இருக்குது, சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த கோர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் த ஹெச்ஓடி போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, சரிங்களா? ஸோ என்னோட கெரியரில் வந்து ஐ ஹவ் பீன் ஒர்க்ட் அஸ் அன் ஹெச்ஓடி ஆஃப் சயின்ஸ் இன் த மிடில் கம்பார்ட்மெண்ட். ஸோ அங்கேயும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஐ ஃபேஸ்ட் லைக் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது. and then what are all the work allotments for the teachers, timetable, and then question paper making, question paper வந்து ப்ரேயராக வந்து செக் பண்ணுறது, all those everything I have faced when I was working as an HOD of science in the middle compartment. So I'm here to share my previous experiences with you people. So if you have any doubts or any thing want to clarify me, so you can also comment me and also share among your friends and also subscribe. Thank you. All the very best for your career. Be an effective and more efficient head of the department in your future. Thank you.